அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பொதுவா நமக்கு பிறந்ததுலேருந்து ஸ்கூல், காலேஜ் இது முடிக்கிற வரிய பெரிய காலங்கள் நம்ம கடந்து வந்த மாரி ஒரு நினைவுகள் இருக்கும். நிறைய நினைவுகளும் அதில தான் அடங்கியிருக்கும். சொல்லப்போனா ஒரு 20, 25 வயசுக்குள்ள வரைய பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல், காலேஜ்லாம் முடிக்கிற வரைய பெரிய வாழ்க்கையா இருக்கும். அதுக்கப்புறம் கடந்து போற ஒவ்வொரு 10 வருடங்களும் 25லேருந்து 35, 45, 55, 65 அந்த ஒவ்வொரு 10 வருடங்களும் ரொம்ப விரைவா போகுங்கிற மாரி தோணுது. ஏன்னா, ஆ ஒரு ம், அந்த முதல் 20, 25 வருடங்கிறது அ அந்த பள்ளி கால நினைவுகள், பெற்றோர்கள் நினைவுகள், நண்பர்கள் நினைவுகள், ஆம் பார்த்தீங்கன்னா, நெறைய கல்லூரி காலத்து நினைவுகள், இந்த மாரி நெறைய நினைவுகள் அடங்கியிருக்கும். அதுக்கப்புறம் உலகியல் வாழ்க்கையில வேலைகள தேடி அலையிறதுனாலயும், அதுக்கப்புறம் ஒரு ரொட்டீன் லைஃப்பா மாறுது. திரும்ப செய்ற வேலையே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளுக்கும், இன்னொரு நாளுக்கும் வித்தியாசம் தெரியாத நாட்களா ஓடிட்டுருக்கு. ஸோ, அப்படி போகும்போது அதுக்கடுத்து வர ஒவ்வொரு 10, 10 வருடங்களும் எப்படி ஓடுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நிகழ்வுகள் தான் நம்ம நினைவுகள்ல இருக்கிற மாரி இருக்கும். என்ன இருக்கும்னா, அம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நண்பர்களோட ரூம்ல தங்கியிருந்து, அங்க இருந்து வேலைக்கு போறது, அப்போ போற சுற்றுலாக்கள், இந்த மாரியான நினைவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் திருமணம் நடக்கும். திருமண நினைவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய நினைவுகளே இருக்காது. அப்படியே போயிடும். ஸோ, இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜில லைஃப் அ ஒரு மாரி சலிப்பு தன்மைய உண்டாக்குற தருணம் வரும். அந்த தருணம் எதனால வருது? ஸோ, நம்ம ஒரு கம்ப்ளீட் லைஃப் வாழ்ந்தோமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும். எது நம்மளோட வாழ்க்கை? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கண்டிப்பா நமக்கு தோணும். இதுதான் வினான்னு இல்லாம ஒரு சலிப்பு தன்மையோட இருக்கும். ஸோ, அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை வண்ணநிலவன் எழுதிய ஞாயிற்றுக்கிழமைங்கிற கதை. இந்த கதை அவரு எழுதி வெளியிட்ட வருடம் கிட்டத்தட்ட ஒரு 34 வருடம் ஆயிடுச்சு. ஆ ஆனா, இந்த கதை எப்படின்னா, ஒரு பெரிய கதைகளா இல்லாம, ஒரு நிகழ்வா இருக்கும். இல்லாட்டி ஒருத்தரோட உணர்வுகளா இருக்கும். அந்த மாரியான கதைகள் தான் வண்ணநிலவன் நெறையா எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு வகையான கதை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை. இது என்னன்னா, எப்படின்னா, ஒரு சிட்டியில வாழ்ற ஒருத்தர் தனஞ்சயன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆ அவருக்கு ஒரு பெரிய எதிர்கால திட்டங்கள் எதுவும் இல்லாம இருக்கிறாரு. ஆனா நண்பர்கள், ஆ உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாரும் ஃபியூச்சர பத்தி நெறைய அனலைஸ் பண்றாங்க. ஃபினான்ஷியலா எப்படி இருக்கணுங்கிற ஒரு முன்னேற்பாடுகளோட இருக்கிறாங்க. ஆனா தனஞ்சயன் அந்த பெரிய அதில ஆர்வம் இல்லாமயே இருக்கிறாரு. இதனாலேயே அவருக்கும், அவர் மனைவிக்கும் அடிக்கடி சண்டையும் வருது. "நீங்க பெரிய திட்டமிடுதல் இல்லாமயே இருக்கிறீங்க" அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு ஃபோர்ஸ்னால வேற வழியே இல்லாம ஒரு சண்டே ஆனா அந்த ஒரு நாள் லீவ்லயும் போயி சிட்டிக்கு அவுட் சைட்ல இருக்கிற அ நிலங்கள போய் பார்த்துட்டு வர்றது, பொதுவாவே ஒரு குடும்பத் தலைவர்களின் ரொட்டீன் ஒர்க்காவே இருந்திருக்கு அந்த டைம்ல. அதில இவரும் போணும். இந்த ஞாயித்துக்கிழமையாவது எப்படியாவது போயி ஒரு லேண்ட பார்த்துட்டு வரணும். அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறாரு. ஆனா, அவரு போற அந்த ஒரு நாள் லீவுல அவர் போறதுக்குள்ளே யாராவது அவங்க வீட்டுக்கு, அவங்க நண்பர்களோ, உறவினர்களோ யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு டாபிக் பேசி, அ அவரு அந்த போற நிகழ்வே நடக்காமயே இருக்கு. அதில ரொம்ப விரக்தியில இருக்கிறாரு. ஸோ, அது யார் யாரெல்லாம் வராங்க, அவங்க நண்பர்கள் வராங்க, அவங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க ஒரு நாளு. ஸோ, ஆஃபீஸ் பத்தி பேசுவாங்க. ஆஃபீஸ் பத்தி இவருக்கு பெரிய ஆர்வமும் இல்ல.
ஆனா அத கேட்க வேற வழி இல்லாம சிரிச்சு சிரிச்சும் பேச வேண்டியதா இருக்கு. இந்த மாரி ஒரு சினாரியோ நெறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து பேசிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து பேசிட்டு அரசியல் பத்தி பேசுறதும், வேற வழி இல்லாம அத கேட்டுட்டு இருக்கிறதும், இன்னொருத்தர் வந்து அவர் உறவினர் வந்து பேசும்போது இந்த நோய்கள் பத்தி, அதுக்கு உரிய மருந்துகள் பத்தி பேசிட்டு இருக்கிறதும், இந்த மாரி நெறையா வகையான மனிதர்கள வந்து இந்த கதையில பார்க்கலாம். இந்த மாரி வருவாங்க, பேசுவாங்க. இத பத்தி தான் எழுதியிருப்பாரு. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ கடைசில அவர் வந்து இந்த ஞாயித்துக்கிழமையாவது எப்படியாவது போயிரணும். நம்ம போயிட்டு நிலத்த பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு. கொஞ்சம் லேட்டா கிளம்புனா தான ஆள்லாம் வராங்க. ஸோ, அதனால நான் கொஞ்சம் வந்து ரொம்ப ஏர்லியரா ஒரு கிளம்பிருவோம்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு கிளம்புறாரு. 6:30 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ, டக்குன்னு கிளம்பிருவோம்னு சொல்லிட்டு செப்பல் போடும்போது பார்த்தா, ஒரு செப்பல் கழட்டுற சவுண்டு கேட்குது. யாரோ இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. ஸோ, பேச வந்துட்டாங்க. அதோட அந்த கதை முடியுது. ஸோ, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, அ அவரோட ரொட்டீன் லைஃபு, ஆஃபீஸ், வீடு இது மட்டும் தான் போயிட்டுருக்கு. அவருக்காக எதுவும் பண்ணிக்கல. ஃபினான்ஷியலா பண்ணக்கூடிய அந்த ஒரு லேண்டு பார்க்குறதுக்கு கூட பண்ண முடியாத அளவுக்கு சூழல், அவரோட அட்மாஸ்பியர் இருக்கு. யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு, ஏதோ ஒரு வழி இல்லாம பேசிட்டு, இந்த மாரி ஓடிடுது. ஸோ இந்த கதையில முடிவுல என்ன தோணுச்சுன்னா, அந்த தனஞ்சயன்கிற அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ்க்கு போறாரு. திரும்ப குடும்பத்துக்காண்டி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு வீக்கெண்ட் ஆனாலும் அந்த ஒரு நாள் லீவ்லயும் அ லேண்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு போறாரு. அதுலயும் நெறைய டிஸ்டர்பன்ஸ். இது ரொட்டீனா நடந்துட்டே இருக்குது. இதில நல்லா பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்கு உழைக்கிறாரு. அதுக்கப்புறம் உலகியல் தேவைக்காக உழைக்கிறாரு. அ அவருக்காகன ஒரு ஸ்பெண்ட் பண்ற டைம்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. நல்லா பார்த்தீங்கன்னா, அப்படி அவருக்கான ஸ்பெண்ட் பண்ற டைம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலா டிவி பார்ப்பாங்க, மொபைல பார்த்துட்ருப்பாங்க, இல்லைனா ஏதாவது படத்துக்கு போவாங்க, இல்லைனா சாப்பிட போவாங்க. இதுதான் ஜென்ரலா நடக்கும். ஸோ இப்படி இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் தோணும். ஸோ இது இல்லாம வேற என்ன? நமக்காக செய்றது வந்து இதுதானே. படத்துக்கு போலாம், மொபைல பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஹோட்டல் போய் சாப்பிட்லாம், வேற ஏதாவது தீம் பார்க் போலாம். இதுதானே வேற என்ன? சொல்லும்போது, இத முடிச்சுட்டு இந்த கதைய முடிச்சுட்டு ஒரு காணொளி ஜெயமோகனோட காணொளி முழுமை அறிவுன்னு ஒரு காணொளிய நான் வந்து பார்த்தேன். அத பார்க்கும்போது இன்னும் நெறைய கிளாரிட்டி கிடைச்சது. ஸோ அத பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த முழுமை அறிவுங்கிற அந்த டாபிக்ல வந்து ஜெயமோகன் அவர் பேசினதுலேருந்து ஆ சில குறிப்புகள் எடுத்து சொல்லலாம்னு தோணுச்சு. அந்த வீடியோவோட லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதையும் பாருங்க கண்டிப்பா. ஆ ஆனா இது ரொம்ப ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது லைஃப்ப பத்தி. எப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டி ஜென்ரேஷன் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு போர் சம்பந்தமான நிகழ்வுகள் நடந்திருக்கும் கண்டிப்பா. இல்லைன்னா ஏதாவது ஒரு படையெடுப்பு நடந்து, அதன் மூலமா வந்து அ புலம்பெயர்ந்து இங்க வந்திருப்பாங்க. வேற வேற சொந்த நிலத்த விட்டு வேற ஒரு நிலங்களுக்கு போறது, அந்த மாரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு ஜென்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நோய் அதனால நெறைய இழப்புகள் வந்திருக்கும். காச நோயினால இழந்தவங்க, மலேரியா சின்ன சின்ன நமக்கு பார்க்குற சின்ன சின்ன நோய்கள்லாம் அந்த காலத்தில ஒரு பெரிய உயிர்க்கொல்லி நோயா இருந்திருக்கு. அந்த நிகழ்வுகள கடந்து வந்த ஜென்ரேஷன் இருந்திருக்காங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப அப்பா, அம்மா ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சங்கள நெறையா பார்த்துருப்பாங்க. பஞ்சங்கள் அதிகமா இருக்கும். அ அது இல்லாம ஒரு ஒரு ஸ்டேஜில அ உணவுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க கண்டிப்பா. அந்த ஸ்டேஜ தாண்டி தான் வந்திருப்பாங்க. மேக்ஸிமம் மக்கள் அந்த நிலைமைய தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஆனா, இப்ப இருக்கிற நாம வாழ்ற இந்த ஜென்ரேஷன் வந்து என்னன்னா, இந்த நோய், உணவு தட்டுப்பாடு இதெல்லாம் இல்ல. இப்ப அந்த இதுக்கு பிரச்சனை இல்ல. சொல்லப்போனா இப்ப வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற அளவோ, அந்த அளவுக்குலாம் இல்ல. அ ஸ்டேட்டஸ மெயின்டெயின் பண்றதுக்கும், அதிகப்படியான அ நிலங்கள், பண சேமிப்பு அது மாரி பண்றதும்,
ஏன்னா எதிர்காலத்துக்கு திட்டமிட்டு இப்பயே அதற்குரிய சேமிப்புகள வந்து நோக்கி அ போறதும், இந்த மாரியான ஒரு முன்னேற்பாடுக்காண்டி தான் உழைக்கிறாங்க மக்கள். அதுக்காண்டி தான் போயிட்டுருக்குறாங்க. சாப்பாட்டுக்காகன்னு கஷ்டப்படுற அளவுக்குலாம் இல்ல. அந்த எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. அந்த ஸ்டேஜ் இருக்கும் பொழுது, என்ன நடக்குதுன்னா, ஒரு சலிப்பு வருது. போரிங் அந்த மாரி வருது. அது எதனால வருதுன்னா, அவங்களுக்கான ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு செயல வந்து கண்டுபிடிக்காம இருக்கிறது தான் காரணங்கிறத வந்து ஜெயமோகன் இந்த இடத்துல சொல்றாரு. அ எப்படின்னா, இப்ப கரண்ட் ஜெனரேஷன வச்சு அவரு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. இப்போ நமக்கு வந்து ஒரு காலேஜ் முடிச்சிடுறோம். முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு கம்பெனியில வந்து ஜாயின் பண்றோம். ஒரு சில இயர்லயே வந்து அதிகப்படியான சம்பளங்கள் வர ஆரம்பிக்கிறது. ஒருத்தருக்கு தேவையான அளவு இல்லாம, அவர் வந்து அவரோட குடும்பத்த பார்க்கணுங்கிற நெசசிட்டிலாம் இப்ப அதிகம் கம்மியாயிருச்சு. அந்த மாரியான அவங்கவங்க பேரண்ட்ஸ அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ, அந்த பணங்கள் எல்லாம் மேக்ஸிமம் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்பெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அ பைக் வாங்குறது, அங்க எடுத்துட்டு லடாக் போறது, சைக்கிளிங் ரொம்ப காஸ்ட்லியான சைக்கிள் வாங்குறது, அதுக்கப்புறம் அ கேமரா வாங்குறது, ஃபோட்டோகிராஃபின்னு போறது, கேம்பிங் போறது பண்றது, அ அதுக்கப்புறம் ஃபூடின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடுகள் நெறையா புதுசு புதுசா போய் தேடி சாப்பிடுறது. இந்த மாரி நிகழ்வுகள்லாம் தப்பில்ல. ஆனா என்ன சொல்ல வர்றாருன்னா, இது அவ் தனக்கான ஒரு செயலா? அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதில இறங்கணும். இல்லன்னா, அது கொஞ்ச நாள்லயே அது ஸ்கிப் ஆயிட்டு போயிடுவோங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. அது உண்மதான். ஏன்னா, இப்ப வந்து ஒரு சைக்கிள் வந்து வாங்குறோம்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அத ஓட்டி பார்க்கணும். வேற ஏதாவது சைக்கிள் வச்சு கம்மியான விலையில சைக்கிள் வாங்கிட்டு, ஒரு கன்சிஸ்டன்ஸியா நம்ம அதுக்கு போறோமா? இந்த செயல் நமக்கு பிடிச்சிருக்கா? தொடர்ந்து செய்றதுனால இது நமக்கு பிடிச்சிருக்கா? இத கண்டிப்பா பண்ணுவோங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா போணும். ஸோ இது நமக்குரிய செயலான்னு தெரியாம நெறைய பொருட்கள வாங்குறனால தான் அப்படியே ஒரு ஒரு ஸ்டேஜில நின்றுது. அ இத பத்தி சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. இதுலேருந்து என்னன்னா, அவர் லைஃப்ப வந்து 3 லேயரா பிரிக்கிறார். எப்படின்னா, ஒண்ணு வந்து அ எமோஷனல் லைஃப் அதாவது குடும்ப வாழ்க்கை. இன்னொன்னு வந்து உலகியல் வாழ்க்கை. அதாவது பொருள் சம்பாதிக்கிறது. இது 3வது வந்து ஒரு வாழ்க்கை வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியான வாழ்க்கை. அதாவது அவங்களுக்காக பண்ணிக்கிறது. மத்தவங்களுக்காகன்னு இல்லாம, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு பண்றது. அதாவது அது என்ன அது என்ன எனக்கு என்ன பிடிக்குங்கிறது தெரியாதுங்கிறதுனால தான், அவர் வந்து நெறையா ஒரு கிளாஸ் வைக்கிறாரு. பயிற்சிகள் குடுக்குறாரு. எப்படின்னா, ஆர்ட்டு, அதுக்கப்புறம் மியூசிக், ஃபிலாசபி, இந்த மாரி இந்த அ இது கோவில் கலைகள் சம்மந்தமான அ பயிற்சிகள் நெறையா அதில குடுக்குறத பத்தி தான் அதில பேசியிருப்பாரு. அந்த லிங்க் நான் போடுறேன் பாருங்க. ஸோ இந்த கதையும், அதுக்கப்புறம் பார்த்த இந்த காணொளியும் வந்து ஏதோ ஒரு மெர்ஜான மாரி இருந்தது. அதான் நான் இங்க சொல்லலாம்னு தோணுச்சு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கம்ப்ளீட் லைஃப் வாழணும்னா, இதெல்லாம் பண்ணணும். நீங்க குடும்பத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காண்டி கிரியேட்டிவிட்டி பண்றோம்னு சொல்லிட்டு அதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதேமாரி அ தனக்காக நான் போறேன்னு சொல்லிட்டு பொருள் சம்பாதிக்காமவும் இருக்கக்கூடாது. வேலையும் பண்ணணும். வேலை பண்ணி பொருளும் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற கேப்ல நமக்கு புடிச்ச வேலைய பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அ அதுக்கு நெறைய பயிற்சிகள் தேவைங்கிறதும் சொல்றாங்க. ஏன்னா, ஒருத்தவங்களுக்கு நேச்சுரலாவே சில டேலண்ட்ஸ் வந்து இருக்கும். அம் ஒரு ஒலிய வந்து உள்வாங்கிக்கிறத அவங்க வந்து மியூசிக் ரிலேட்டடா நல்லா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காட்சி புலன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு சம்மந்தமான ஒரு ஓவியமோ, இல்ல திரைப்படம் சார்ந்த ஃபீல்ட்ல போறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அந்த அவங்களுக்குரிய டேலண்ட்ட அதுக்கு மட்டும் தான் போணும்னு அவசியம் இல்ல. இப்ப ஏதாவது ஒரு ஐடில ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அதுல இருந்துட்டு கிடைக்கிற கேப்லயே இந்த ஃபீல்ட்லயும் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதனால சம்பாரிக்கணும்னு அவசியம் இல்ல. நெறையா செயல்கள் நெறையா பேர் என்ன தப்பா எடுத்துக்கிறாங்கன்னா, பொருள் ஆ கிடைச்சா தான் அதுக்கு வேல்யூ அதிகங்கிற மாரி எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்ல. ஆ ஒரு ஆத்ம திருப்தியா நம்ம பண்றோம்ல சில செயல்கள். அ
அதுக்கும் நம்ம தேடி போகணுங்கிறதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட் லைஃப்ங்கிறது வந்து ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே பல வாழ்க்கை வாழுதல். குடும்பத்துக்காக வாழ்றது, ஃபினான்ஸுக்காண்டி வேலை பார்க்குறது, அது இல்லாமல் ஒரு 2 நாள் நீங்க வந்து நடைப்பயணமா எங்கேயாவது போறோம்னா போறது. ஸோ நடக்கிறது வந்து ஒருத்தருக்கு செட் ஆயிடுச்சு. அதுவே நடைப்பயணமே ஒரு சிலருக்கு தியானம் மாரி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதவே அவங்க வந்து எடுத்து கிடைக்கிற கேப்ல அவங்களுக்குரிய ஃப்ரீ டைம்லலாம் எடுத்து பண்றது. அ உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க வந்து கண்டுபிடிங்க. அத உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அத வந்து அதில ஈடுபடுங்க. அதுக்குரிய சூழல உருவாக்குங்கங்கிறத சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து அ நடைப்பயணம் புடிச்சிருக்குன்னா, நடை சம்மந்தமான ஆட்கள போய் கண்டுபிடிக்கிறது இன்னும் ஈஸி. அந்த கம்யூனிட்டிய டெவலப் பண்ணுங்க. அதுக்குள்ள சேர்ந்துக்கங்க. ஸோ அதில எப்பயும் ஆக்டிவா இருங்க. அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்பீச்சில ரொம்ப விரிவா சொல்லியிருப்பாரு ஜெயமோகன் அவர்கள். ஸோ கண்டிப்பா இந்த கதையும் இந்த புத்தகம் வந்து நான் எங்கே படிச்சேன்னா, வண்ண நிலவன் சிறுகதை தொகுப்பு புத்தகம் வாங்கியிருந்தேன். அதில ஒரு கதை தான் இந்த கதை. அந்த கதையும் இந்த காணொளியும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை புரிதல குடுத்தது. கண்டிப்பா இந்த கதையும், இந்த காணொளியும் பாருங்க. இன்னும் வேறொரு புத்தகத்திலேயோ, திரைப்படம் சார்ந்த பதிவிலேயோ சந்திப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.